நேட்டோ இது ஒரு பெரும் பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கல ஒரு பக்கம். நேட்டோவோட சீஃப் இருக்கார்ல மார்க் ரூட்டு, அவர் என்ன பண்ணிட்டார், டைரெக்டாக கிளம்பி ட்ரம்ப்பை பார்க்க வந்துட்டார். இது போல் ட்ரம்ப் வேறு நேட்டோலேருந்து வெளியே போவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாளை பின்ன அமெரிக்கா இல்லாத நேட்டோவை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஒரு பயம் அதிக மாட்டான். ஸோ நாம் எப்படியாவது அமெரிக்காவை உள்ளே வச்சுருக்கணும், போயிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோன்னு தலைவனை பார்ப்போன்னு கிளம்பி வந்துட்டுருக்காப்புல. வந்தார், ட்ரம்ப்பை பார்த்து பேசினார். ஆனால் ட்ரம்ப்புக்கு மூஞ்சே இல்லை. அவர் ஆக்சுவலாக இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா எனக்கு கன்வின்ஸ் பண்ண நேரில் வந்துட்டீங்களான்ற மாதிரி தான் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. ஒரு பக்கம் ரூட்டு கன்வின்ஸ் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் அது இடமே பெருசாக கொடுத்தா மாதிரி தெரியல. இது எப்படி இப்போ இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். முதல்ல ரூட் என்ன சொன்னார்னு சொல்லிடுறேன். ரொம்ப வளவளலாம் பேசலை, தெளிவாக சொல்லிட்டாப்புல. எங்க ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாருங்க ட்ரம்ப்பு, ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரான்னு தெரியுமா? அதை நானாக சொல்கிறத விட ட்ரம்ப்பே போஸ்ட் போட்டாப்புல. அதை ஃபுல்லாக அவங்களுக்கு படித்து காட்டுற உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது அமெரிக்காவுக்கு எப்போ நேட்டோ தேவையோ அப்போ நேட்டோ வரல. நாங்கள் கூப்பிட்டோம் வாங்க ஈரானுக்கு எதிராக சண்டை போடுவோன்னு, அப்போ வரல. நேட்டோவுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தது அமெரிக்கா தான். இருக்கிற நாடுகளில் அதிகமாக ஹெல்ப் பண்ணது, ஃபண்டிங் பண்ணது அமெரிக்கா தான். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே உங்களால் வர முடியலையே, வேறு எதுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருக்காப்புல. சந்திப்புக்கு அப்புறம் பேசுகிறாரு ட்ரம்ப் இதெல்லாம். அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ ரைடு விட்டுருப்பார் யோசிச்சு பாருங்கள். ஸோ எங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் வரலையா, இப்போ நீங்கள் திரும்ப இதை பண்ணுவீங்க, நாளை பின்ன திரும்ப எதனா பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் நாங்கள் கூடுவோம், நீங்கள் அப்பயே வரமாட்டீங்க, உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருப்பீங்க. நாங்கள் அப்போ எதுக்காக நேட்டோவை நம்பணும்? எங்கள் பணம் உங்களுக்கு நேட்டோ கொடுக்குறோம்ல, அதை சேர்த்து வச்சா நாங்கள் வேறு எதனா பண்ணிப்போமே மிலிட்ரி சார்ந்து, உங்களுக்கு எது நான் செலவு பண்ணிட்டு இருக்கணும்னு ட்ரம்ப் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காரு.